Good morning, students. I am Raja, lecturer, Mechanical Engineering Department. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் யூனிட் 1 ஆட்டோமொபைல் இன்ஜின்ஸ். லாஸ்ட் ஒரு 9 கிளாஸஸாக வந்து நம்ம இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், டீப்பாக வந்து பார்த்துட்டு இருக்கோம். அது எல்லாமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுருப்பீங்க. இப்போ வந்து பார்க்குறது வந்து 10வது கிளாஸு 10th கிளாஸு. இந்த 10th கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 10வது கிளாஸில் ஆயில் filters and oil pump. ப்ரீவியஸ் கிளாஸில் லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நோட்ஸ் எடுத்துருக்கீங்க. என்ன பார்த்தோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் லூப்ரிகண்ட் பார்த்தோம்ல. லிக்யூட் லூப்ரிகண்ட், சாலிட் லூப்ரிகண்ட், செமி சாலிட் லூப்ரிகண்ட். இப்போ மெயினாக வந்து நமக்கு மினரல் ஆயில்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் பார்த்தோம். அப்புறம் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லூப்ரிகண்ட் இருக்குது. நமக்கு எந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். என்ன மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் தேவைப்படுதுங்கிறத பற்றி பார்த்தோம். நம்ம இன்ஜினுக்கு வந்து எந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி உள்ள லூப்ரிகண்ட் நமக்கு தேவைன்னு, ஃபிசிக்கலாக ஸ்டேபிளாக இருக்கணும், கெமிக்கலாக ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படிங்கிறலாம் பார்த்தோம். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் இந்த கிளாஸில் வந்து பார்க்க போகிறது வந்து டைப்ஸ் ஆஃப் லூப்ரிகேஷன் சிஸ்டம். வந்து ஆல்ரெடி ஒரு டாபிக் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். என்ன டாபிக்னா வந்து பெட்ரோல் ஆயில் லூப்ரிகேஷன் சிஸ்டம்னா ஒன்றும் கிடையாது. பெட்ரோல் போடும்போதே வந்து சம் அமௌண்ட் ஆஃப் ஆயிலில் வந்து பெட்ரோலோட மிக்ஸ் பண்ணி ஒரு ரேஷியோவில் வந்து நம்ம உள்ள இன்ஜின்குள்ளே வந்து பெட்ரோல் ஃபியூல் டேங்க்கில் வந்து நம்ம போட்டுருவோம். சரிங்களா? அது வந்து நம்ம இன்ஜின் ரன் ஆகும்போது அது லூப்ரிகேஷனாக யூஸ் ஆகுது. சரிங்களா? அதுதான் வந்து பெட்ரோல் ஆயில் லூப்ரிகேஷன் சிஸ்டம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து ஃப்ளாஷ் லூப்ரிகேஷன் சிஸ்டம். அதாவது வந்து இது பேர்லேயே வந்து ஃப்ளாஷ் லூப்ரிகேஷன் சிஸ்டம் ஒன்று இருக்குது. அப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து ஆயில் வந்து ஃப்ளாஷ் பண்ணி விடும் இன்ஜினுக்குள்ள ஃபுல்லாக. சரிங்களா? இதான் வந்து இன்ஜினோட கன்ஸ்ட்ரக்ஷன் டயக்ராம். சரிங்களா? இந்த ஸ்பார்க் பிளக்கு, பிஸ்டன், உள்ள வந்து பிஸ்டன் இருக்குது. இது சிலிண்டர், கனெக்டிங் ராடில் வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கும், ஸ்கூப் மாதிரி. சரிங்களா? அந்த ஸ்கூப் தான் வந்து இங்கே வந்து மெயின் ரோலே இதுதான். இப்போ வந்து கனெக்டிங் ராட் வந்து கீழ் நோக்கி வரும்போது பார்த்தீங்கன்னா இன்ஜின் ரன் ஆகும்போது என்னது கிராங்க் ஷாஃப்ட்லாம் ரொட்டேட் ஆகும். கிராங்க் ஷாஃப்டோட ஒவ்வொரு ரெவல்யூஷனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கீழ் நோக்கி வரும்போது இந்த ஸ்கூப் வந்து என்ன பண்ணணும்னா இந்த ஆயிரப்பெல்லாம் எடுத்து சிலிண்டரோட வால்வில் வந்து ஃப்ளாஷ் பண்ணி விடும்போது பார்த்தீங்கன்னா எல்லா பிளேஸுக்கும் வந்து பிஸ்டன் பின்னு, கனெக்டிங் ராடு, எங்கெங்கே பேரிங்ஸு, எங்கெங்கே போகணுமோ எல்லா இடத்துக்கும் ஆயில் வந்து ஃப்ளாஷ் ஆகும். அப்போ வந்து நல்ல லூப்ரிகேஷன் ஆகுது, கரோஷன்லாம் ரெடியூஸ் ஆகுது. சரிங்களா? அது சீப்பஸ்ட் மெத்தட் தான், ரேட்டும் வந்து கம்மி தான். பார்த்தோம்ல, சீப்பஸ்ட் மெத்தட். திஸ் இஸ் த சீப்பஸ்ட் மெத்தட் ஆஃப் த இன்ஜின் lubrication. The scoop is made in the lowest part of the connecting rod. லோயஸ்ட் பார்ட்டில் வந்து ஒரு ஸ்கூப் மேக் பண்ணியிருப்பாங்க. ஆயில் ஸ்டோர்ட் இன் த ஆயில் ட்ரோப். கீழே வந்து அந்த ஆயில் பேனில் வந்து ஆயில் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. when the engine ரன் ஆகும்போது ஸ்கூப் டிப்ஸ் த ஆயில் ஒன்ஸ் in every revolution of the crankshaft. ஒவ்வொரு ரெவல்யூஷனுக்கும் வந்து இந்த ஸ்கூப் வந்து ஆயில் வந்து டிப் ஆகி வரும். அப்போ அதெல்லாம் என்ன ஆகுனா காசஸ் த ஆயில் டு ஸ்பிளாஷ் த சிலிண்டர் வாலில் வந்து ஆயில் வந்து ஃப்ளாஷ் ஆகுது, பெருகிது. திஸ் ஆக்ஷன் lubricates the engine valves, piston ring, crankshaft, bearings and big and bearings. எல்லா பியரிங்ஸு, இன்ஜின் வால்வ்ஸு, பிஸ்டன் ரிங் எல்லா இடத்துக்கும் லூப்ரிகேஷனாக நடக்க உதவுது இந்த ஃப்ளாஷ் ஆக்ஷன் மூலமாக. இதுக்கு மெயின் ரோலே என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூப் தான். சரிங்களா? அந்த ஸ்கூப் தான் மெயின் ரோல். இப்போ நெக்ஸ்ட் பார்க்குறதும் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் லூப்ரிகேஷன் சிஸ்டம். இந்த ப்ரெஷர் லூப்ரிகேஷன் சிஸ்டம் வந்து முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 10 மார்க்கில் வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின். இது வந்து ஒரு இன்ஜின் அசம்பிளி. சரிங்களா? இதில் வந்து நம்ம எப்பயும் போல வந்து ராக்கர் ஆம்ப் ஷாஃப்ட் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இது கேம்ப் ஷாஃப்ட்டு, இது வந்து பிஸ்டன், கனெக்டிங் ராட், இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நிறைய இருக்கும். பிஸ்டன் இருக்கும், கனெக்டிங் ராட் இருக்கும். சரிங்களா? இது வந்து ஒன்று மட்டும் தான் காமிச்சிருக்காங்க, இருக்கும். இது டைமிங் கியர் தான் வந்து கிராங்க் ஷாஃப்ட்டில் வந்து என்ன பண்ணோம், இங்கே வந்து கேம்ப் ஷாஃப்ட்டுக்கு பவரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். மறந்தாதீங்க. அது மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஆயில் பேனில் தான் வந்து என்ன பண்ணுவோம், கிராங்க் கேஸு கீழே வந்து ஆயில் பேன் இருக்குல்ல, ஆயில் பேனில் ஆயில் ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம எப்பயும் போல வந்து இது ஸ்ட்ரெயினர் என்ன பண்ணுவோம்னா வந்து பெரிய அமௌண்ட் ஆஃப் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுது, ரிமூவ் பண்ணி, சரிங்களா, ஸ்ட்ரெயின் பண்ணி பம்புக்கு அனுப்புது. சரிங்களா? பம்ப் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா பம்ப் பண்ணி, அதாவது ஹை ப்ரெஷரில்
உள்ள என்ன பண்ணும், ஆயில் உள்ள வந்து சிஸ்டத்துக்குள்ளே கேலரிக்குள்ளே அனுப்பும் கேலரியிலேருந்து. ஆயில் ஃபில்டர் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, ஆயில் ஃபில்டர் வந்து ரொம்ப மைனூட்டான மைக்ரான் அளவு உள்ள டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி தான் அந்த இன்ஜின் சிஸ்டத்துக்குள்ளே அனுப்பும். இதெல்லாம் வந்து லைன்ஸ், பைப் லைன் மாதிரி இன்ஜின் வந்து ஆயில் வந்து போகக்கூடிய லைன்ஸ். இப்போ இந்த லைன் எங்கே பார்த்துன்னு பார்த்தீங்கன்னா டைமிங் கியருக்கு போகுது. இந்த லைன் டைமிங் கியருக்கு வந்து லூப்ரிகேஷனுக்காக போகுது. சரிங்களா? அப்போ வந்து அங்கே கரோஷன் இருக்காது, நல்லா ஃபிக்ஷன்லாம் வந்து இல்லாமல் லூப்ரிகேஷன் நடக்கும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துக்கு போகுது பார்த்தீங்களா, இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா ரேக் ரேம் ஷாஃப்ட்டுக்கு போகுது. அது மாதிரி வந்து கேம் ஷாஃப்ட்டுக்கு போகுது. ஏன்னா வந்து கேம் ஷாஃப்ட்டில் கேம் இருக்கும், அது வந்து வால்ஸ் எல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிடும். அப்போ அந்த இடத்துல வந்து நல்லா வந்து ஃபிக்ஷன் இல்லாமல் நல்ல கரப்ஷன்லாம் ஆகாமல் நடக்க உதவி செய்யுது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லைன் எங்கே போகுது பார்த்தீங்கன்னா, இந்த கிராங்க் ஷாஃப்டோட கிராங்க் பின்னுக்கு போகுது. அந்த இடத்துல வந்து ஒரு ஹோல் இருக்குல்ல, அந்த ஹோல் வழியாக கனெக்டிங் ராடில் வந்து ஒரு ஹோல் இருக்கும். அந்த ஹோல் வழியாக உள்ளே போய் மேலே பிஸ்டன் வரைக்கும் போய் அந்த இடத்துல வந்து என்னது வளைஞ்சு திருப்பி கீழே வரும். சரிங்களா? இந்த ஆயில் ரிங்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, எக்ஸசிவ் ஆயில்லாம் வந்து படித்தோம்ல, பிஸ்டன் ரிங்லேருந்து கம்ப்ரஷன் ரிங், ஆயில் ரிங் பார்த்தோம்ல, அந்த ஆயில் ரிங் வழியாக வெளியே வளைஞ்சு வரும். சரிங்களா? இந்த மாதிரி வந்து உள்ளே வந்து ஆயில் வந்து உள்ளே சப்ளை ஆகும். அப்புறம் இது ப்ரெஷர் கேஜ் இருக்குது. ப்ரெஷர் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஆமாம், இந்த இடத்துலையும் வந்து இந்த ப்ரெஷர் மானிட்டர் இருக்குது. ப்ரெஷர் ஆயில் ப்ரெஷர் சுவிட்ச் இருக்குது இங்கேயும். சரிங்களா? இந்த மாதிரி வந்து ப்ராசஸ் நடக்கும் ப்ரெஷர் லூப்ரிகேஷன் சிஸ்டத்தில். மறந்துட்டாங்க, இது வந்து ஸ்ட்ரெயினரு, ஆயில் பம்பு, ஆயில் ஃபில்டர், இங்கே ஆயில் கேலரி வந்து இதில் வந்து ஆயில் உள்ளே போகும். இது டைமிங் கியருக்கு வந்து ஆயில் சப்ளை ஆகுது. இது கேம் ஷாஃப்ட்டுக்கு சப்ளை ஆகுது. இந்த மாதிரி வந்து ப்ராசஸ் வந்து ப்ரெஷர் லூப்ரிகேஷன் சிஸ்டத்தில் நடக்கும். ப்ரெஷர் லூப்ரிகேஷன் சிஸ்டம்னா பார்த்தோம்ல, ஆயில் ஃப்ரம் த மெயின் கேலரினா அங்கே கீழே இருந்து கோஸ் டு த மெயின் பியரிங் போகுது கிராங்க் ஷாஃப்டோட. அண்ட் தென் த்ரூ த ஹோல்ஸ் வழியா கிராங்க் பின்னுக்கு போகுது. ஃப்ரம் த கிராங்க் பின் இட் கோஸ் டு த பிஸ்டன் பின். ஃப்ரம் கிராங்க் பின்ல வந்து பிஸ்டன் பின்னுக்கு போகுது த்ரூ த ஹோல் வழியாக. கனெக்டிங் ராடோட வெப் வழியாக போகுது. கனெக்டிங் ராடில் ஒரு ஹோல் மாதிரி உள்ளே போகுது, அது வழியாக போகுது. when it lubricates the piston ring bearings and piston rings. piston ring bearingsக்கும் piston ringsக்கும் வந்து lubrication தருது. இப்போ lubricating the camshaft lubricate பண்ணுறதுக்கு, அப்புறம் டைமிங் கியர்ஸ் வந்து lubricate பண்ணுறதுக்கு, ஆயில் வந்து என்ன பண்ணுது, செப்பரேட் லைனில் வந்து உள்ள ஆயில் கேலரிக்குள்ளே வந்து ஆயில் கேலரியிலேருந்து போகுது. சரிங்களா? அடுத்து ஆயில் ப்ரெஷர் கேஜ் இஸ் inserted in the oil circuit to indicate the pressure of an oil in the system. ப்ரெஷர் கேஜ் வந்து உள்ளே வந்து சிஸ்டத்துக்குள்ளே இருக்கும். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ள சிஸ்டத்தில் எவ்வளோ ப்ரெஷர், ஆயில் வந்து எவ்வளோ ப்ரெஷர் இருக்குங்கிறத வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. முக்கியமான கொஸ்டின், எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, திரும்ப பார்த்து படிச்சுக்கோங்க. இதில் முக்கியமான பாயிண்ட் நம்ம பார்த்துக்கோங்க. புக்கு வரும்போது நமக்கு நீங்கள் வந்து ஃபுல்லாக இன்னும் படித்து எழுதிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஆயில் ஃபில்டர். இப்போ ஆயில் வந்து பார்த்தோம்ல, இந்த அதில் வந்து நம்ம பார்த்தோம். இப்போ வந்து ஆயில் ஃபில்டர் ஒன்று இருந்துச்சா, அதை பற்றி அதில் டைப்ஸ் இருக்கும். அந்த டைப்ஸ் எல்லாம் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து கேட்ரிட்ஜ் டைப் ஆயில் ஃபில்டர். இதுதான் வந்து கேட்ரிட்ஜ் டைப் ஆயில் ஃபில்டர். சரிங்களா? இது வந்து ஒரு கண்டெய்னர். சரிங்களா? கண்டெய்னருக்குள்ளே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, உள்ளே வந்து ஃபில்டர் வச்சுருக்காங்க. ஃபில்டர் எலமெண்ட் வந்து நல்லா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஃபிட் பண்ணி ரொம்ப மைக்ரான் அளவு உள்ள டஸ்ட் பார்ட்டிகல்ஸையும் வந்து அது ரிமூவ் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து நல்லா வந்து அதை மேட் பண்ணியிருப்பாங்க. பெர்ஃபோரேட்டட் மெட்டல் டியூப் வந்து இது வந்து ஆயில் ஃப்ரம் த பம்ப் வந்து டாப், ஆயில் வந்து பம்பில் வந்து என்ன பண்ணுறது, டாப் வழியாக தான் இது வழியாக உள்ளே வருது. சரிங்களா? இது வழியாக உள்ளே வருது. இதோட டாப்பில் வந்து ஃபிட் பண்ணிக்காங்களா, இது வழியாக உள்ளே வருது. சரிங்களா? உள்ளே வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த ஆயில் பம்பில் வந்து வருது. இது வழியாக வந்து வரும்போது ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணி மைக்ரான் அளவு உள்ள டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி தான் என்ன பண்ணுவோம், கேலரிக்குள்ளே அனுப்புவோம். ஆயில் கேலரிக்குள்ளே அனுப்புவோம். சரிங்களா? இப்போ டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வழியாக நம்ம ட்ரெயின் பிளக் வழியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதான் வந்து கேட்ரிட்ஜ் டைப் ஆயில் ஃபில்டர் சொன்னலாம். திஸ் டைப் ஆஃப் ஆயில் ஃபில்டர் வந்து மோஸ்ட்லி ஆட்டோமொபைல் இன்ஜின்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து ஃபில்டர் எலமெண்ட் வந்து இருக்கும், மெட்டாலிக் கேசிங்குள்ளே வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்க. அது என்ன பண்ணும், இந்த இம்ப்யூர் லூப்ரிகேட்டிங் ஆயில் வந்து இம்ப்யூராக இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், அது வழியாக வந்து பாஸ் ஆகி தான் போகும். மேட் டு பாஸ் த்ரூ த ஃபில்டர் எலமெண்ட் வழியாக பாஸ் ஆகி போகுது. அப்போ அந்த விச் டேக்ஸ்
ஆயில் இம்ப்யூரிட்டிஸ், ஆயிலில் உள்ள எல்லா இம்ப்யூரிட்டிஸையும் வந்து என்னது ரிமூவ் பண்ணிடுது. சரிங்களா? அந்த ஃபில்டர் எலமெண்ட். Filter element with fine pores have been employed to arrest 5 micron impurities. அதாவது இந்த போர்ஸ் பார்த்தீங்களா, சின்ன போர்ஸ் இருக்குல்ல, அது என்ன பண்ணோம்னா 5 மைக்ரான் அளவுள்ள இம்ப்யூரிட்டிஸை கூட வந்து எனக்கு ரிமூவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அதுமாதிரி திஸ் ஆயில் என்டர்ஸ் த ஃபில்டர் அட் த டாப் வழியாக என்டர் ஆகுது, பாசஸ் த்ரூ த ஃபில்டர் எலமெண்ட்ஸ். சரிங்களா? அந்த ஆரோ மாற்றப்படுறதுங்களா, அது மூலியம் வந்து உள்ள பாஸ் ஆகுங்கிறத சொல்கிறாங்க. The pure oil then goes to the porous metal tube from where it goes to the outlet for circulation. சரிங்களா? The drain plug is also provided. இது வழியாக வந்து நமக்கு எங்கே போக வேணுமோ அந்த இடத்துக்கு ஆயில் போகும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இதை விட இன்னும் எஃபிஷியன்சியாக இருக்கக்கூடிய ஒரு ஆயில் ஃபில்டர் இருக்குது. நெக்ஸ்ட் உள்ள ஆயில் ஃபில்டர் இது ஹெச் டைப் ஆயில் ஃபில்டர். இது வந்து கேட்ரிட்ஜ் டைப் ஆயில் ஃபில்டரை விட கொஞ்சம் எஃபிஷியன்சியாக இருக்கும். 25% வந்து எஃபிஷியன்சியாக இருக்கும். இது வந்து ஃபுல்லாக டிஸ்காக வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு கண்டெய்னர். கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா வந்து சென்டர் ஸ்பிண்டில் ஒன்று இருக்கும். சென்டர் ஸ்பிண்டிலில் வந்து டிஸ்காக வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. சென்டர் ஸ்பிண்டிலில் வந்து டிஸ்காக வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. சின்ன டிஸ்காக ஃபிட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இதோட சைடில் வந்து ராடு மாதிரி ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி அந்த ராடுலேருந்து உங்களுக்கு வந்து டிஸ்காக வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. இது தனி அட்டாச்மெண்ட். சரிங்களா? ரெண்டும் வந்து இந்த கிளியரன்ஸ் வந்து ரொம்ப கம்மியான ஃபியூ மைக்ரான்ஸில் வந்து அந்த வேரியேஷன் இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து ஆயில் வந்து உள்ளே வரும்போது இது வழியாக பாஸ் ஆகி தான் போயாகணும். ஆயில் வந்து உள்ளே வரும்போது இது வழியாக தான் பாஸ் ஆகி போயாகணும். போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் வந்து அந்த அதோட கம்மியான அந்த கிளியரன்ஸோட கம்மியான பார்ட்டிகிள்ஸ் தான் வந்து அது வழியாக போக முடியும். அந்த கிளியரன்ஸோட அதிகமானதுலாம் வந்து இதில் வந்து செடிமெண்ட்டாக வந்து இருந்துடும். சரிங்களா? கடைசியாக வந்து அதை என்ன பண்ணிப்பாங்க, ரிமூவ் பண்ணி எடுத்துருவாங்க. அப்பப்போ சர்வீஸ் பண்ணும்போது ஆயில் அந்த ஃபில்டரை மாற்றும் போது பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணி எடுத்துருவாங்க. சரிங்களா? இதை நம்ம பார்க்குறோம் ஹெச் டைப் ஆயில் ஃபில்டர். இந்த டைப் ஆஃப் ஆயில் ஃபில்டர் வந்து என்ன பண்ணாங்கன்னா, இதில் வந்து ஆயில் இஸ் மேட் டு பாஸ் த்ரூ த நம்பர் ஆஃப் க்ளோஸ்லி ஸ்பேஸ்டு டிஸ்க். ஆயிலை வந்து என்ன பண்ணுறாங்க, நம்பர் ஆஃப் க்ளோஸ்லி ஸ்பேஸ்டு டிஸ்க் வழியாக அனுப்புகிறாங்க. சின்ன அந்த டிஸ்க் பார்த்தீங்களா, அந்த டிஸ்க் வழியாக அனுப்புகிறாங்க. The alternate discs are mounted over the center spindle வந்து அந்த alternate disc வந்து ஃபிட் பண்ணிருக்காங்க. While disc in between these are attached to the separate fixed spindle. சரிங்களா? செப்பரேட் ஃபிக்ஸ்டு ஸ்பிண்டில் அதை வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. இருக்குல்ல செப்பரேட்டாக ஃபிக்ஸ்டு ஸ்பிண்டில் வந்து அதை என்ன பண்ணியிருக்காங்க, ஃபிட் பண்ணியிருக்காங்க. The clearance between two successive discs is few microns. அதாவது அந்த ரெண்டு டிஸ்க்கு இடையில உள்ளது வந்து கிளியரன்ஸ் வந்து ஃபியூ மைக்ரான்ஸ் அப்படிங்கிறாங்க. The oil is made to flow through the separate the spaces between these discs. ஆயிலை வந்து இது வழியாக என்ன பண்ணுறாங்க, ஃப்ளோ பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. The clutch system may be adapted to remove the impurities settled over disc peripheries. Sometime manually disc are not cleaned out. சரிங்களா? இது வந்து நம்ம நல்லா வரும். சரிங்களா? கிளச் மாதிரி வச்சு அதில் வந்து என்ன பண்ணுறாங்க, ரிமூவ் பண்ணுறாங்கிறாங்க. இல்லைனா மேனுவலாக வந்து சம்டைம் வந்து என்ன பண்ணுறாங்க, ரிமூவ் பண்ணிடுறாங்க அந்த டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ்லாம். சரிங்களா? இது வந்து 25% வந்து எஃபிஷியன்சியாக இருக்கும் அதோட. சரிங்களா? அது மாதிரி அடுத்து வந்து பார்க்கக்கூடியது வந்து ஃபில்ட்ரு பார்த்தாச்சு. இப்போ வந்து பார்க்கக்கூடியது வந்து ஆயில் பம்பில் வந்து கியர் பம்பு, ரோட்டார் பம்ப்லாம் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு வந்து கியர் பம்புங்கிறத பார்க்குறோம். சரிங்களா? இது வந்து ஒன்றும் கிடையாது, ரெண்டு கியர், ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸு, அந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸ்க்குள்ளே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரெண்டு கியரை வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ரெண்டு மெஷ் ஆகிற மாதிரி இருக்குது. ஒன்று வந்து டிரைவராக இருக்கும், ஒன்று ட்ரிபனாக இருக்கும். அந்த டிரைவர் கியர் பார்த்தீங்கன்னா அதுக்கு பவர் வந்து எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேம்ப் ஷாப்லேருந்து கிடைக்கும். கேம்ப் ஷாப்பில் அதை அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இப்போ கேம்ப் ஷாப் ரொட்டேட் ஆகும்போது அந்த டிரைவர் கியரும் ரொட்டேட் ஆகும். டிரைவர் கியர் ரொட்டேட் ஆகும்போது அதோட மெஷ் ஆகிருக்கக்கூடிய இன்னொரு கியர் ரொட்டேட் ஆகும். இப்போ ரொட்டேட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு கடையில் ப்ரெஷர் டெவலப் ஆகும். ப்ரெஷர் டெவலப் ஆகும்போது பார்த்தீங்கன்னா என்னது, இந்த இடத்துலேருந்து வரக்கூடிய ஆயிலை வந்து என்ன பண்ணுது, அந்த கடையில் உள்ள டீத் வழியாக மெஷ் ஆகி அவுட்லெட்டுக்கு வந்து தள்ளுது. சரிங்களா?
இது சம் கொஞ்சம் ஆயில் வந்து இந்த பைபாஸ் வழியாக வந்து இந்த ப்ரெஷர் ரிலீஃப் வால்வ் கிட்ட போகுது சரிங்களா. அங்கே வந்து லூப்ரிகேஷனுக்கு அதுலேயும் வந்து கொஞ்சம் லூப்ரிகேஷனுக்கு கொஞ்சம் போகுது சரிங்களா. அந்த ப்ரெஷர் ரிலீஃப் வால்வ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆயில் கொஞ்சம் போய் நின்றுக்கும் சரிங்களா. இப்போ சப்போஸ் வந்து இது ஸ்லோவாக சுற்றும் போது ஆயில் வந்து கம்மியாக வந்துச்சுன்னா இந்த இது வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிடணும். இப்போ அதிகமாக சுற்றும் போது இது வழியாக கொஞ்சம் மேலே ஏறிடும் சரிங்களா. ப்ரெஷர் அதிகமாக ரொட்டேட் ஆகும்போது இந்த டீத் வந்து அதிகம் ஸ்பீடாக ரொட்டேட் ஆகும்போது இதில் கொஞ்சம் ஆயில் வந்து மேலே இந்த ஸ்ப்ரிங்கை தள்ளிட்டு மேலே நின்றுக்கும். அடுத்து ப்ரெஷர் கம்மியாகும் போது பார்த்தீங்கன்னா இந்த இதில் ஆயிலோட ப்ரெஷர் கம்மியாகும் போது அது வந்து அதை ப்ரெஷரை வந்து ஈக்குவல் பண்ணிக்கும் அந்த இடத்துல சரிங்களா. இதான் கியர் பம்பு. திஸ் இஸ் மோஸ்ட்லி காமன் யூஸ்ட் ஆட்டோமொபைல் இன்ஜின்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. கன்சிஸ்ட் ஆஃப் 2 ஸ்பர் கியர் இருக்கும். அதான் ஸ்பர் கியரு ரெண்டு மெஷ்ஷாக இருக்கும். ஒன் ஆஃப் த கியர் இஸ் ஆன் த ஐடியல் ஷாஃப்ட்ல ஒன்று ஃபிட் பண்ணியிருப்பாங்க. அதர் ஆன் த மெயின் ஷாஃப்ட் இஸ் ட்ரிவன் பை த ஸ்பைரல் கியர் ஆஃப் த கேம்ஷாஃப்டோட ஸ்பைரல் கியரில் அதை ஃபிட் பண்ணியிருப்பாங்க. அஸ் த இன்ஜின் ரன்ஸ் கேம்ஷாஃப்ட் ரொட்டேட் ஆகும்போது ஒன் கியர் ஆஃப் த பம்ப் கியர் டிரைவ்ஸ் த அதர் கியர் சரிங்களா. ஒரு கியர் ரொட்டேட் ஆகும் கேம்ஷாஃப்ட் ரொட்டேட் ஆகும்போது இன்னொரு கியர் அந்த கியர் வந்து இன்னொரு கியரை ரொட்டேட் பண்ணும் சரிங்களா. These two gears revolve together in a housing. ரெண்டுமே வந்து ரிவால்வ் ஆகும் ரொட்டேட் ஆகும். அந்த ரொட்டேஷன் the gear deliver the oil under pressure சரிங்களா. அப்போ ரொட்டேட் ஆகும்போது கியர் என்ன பண்ணும் ஆயிலை வந்து அண்டர் ப்ரெஷரில் தள்ளும். which gets developed between the teeth spaces. அந்த ரெண்டு கீத்துக்கு இடையில வந்து ப்ரெஷர் டெவலப் ஆகும். அப்போ வந்து ஆயிலை வந்து டெலிவர் பண்ணும் சரிங்களா. நெக்ஸ்ட் பார்க்குறது வந்து ரோட்டார் பம்பு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் வந்து அதோட பாடி. நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு ரோட்டார் இருக்கும். இது வந்து அவுட்டர் டிஸ்க்கு, இது வந்து இன்னர் டிஸ்க்கு. ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி ஷேப்பில் தான் வந்து மேக் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. இது வந்து ஆயிலோட இன்லெட்டு, இது வந்து அவுட்லெட்டு சரிங்களா. இந்த ஸ்பேஸ் தான் வந்து ப்ரெஷர் டெவலப் ஆகும். இந்த இன்னர் டிஸ்க் இருக்குல்ல, இன்னர் ரோட்டார், இது வந்து லோப் இருக்கும். இந்த ரோட்டாரோட லோபு இது வந்து ஃபுல்லாமே இதில் வந்து டச் ஆகி வந்து நம்ம அது வந்து ரொட்டேட் ஆகி போகும் சரிங்களா. இந்த மாதிரி இந்த ஷேப்பில் டச் ஆகி ரொட்டேட் ஆகி போகும். அப்போ அந்த இடையில வந்து மெஷ் ஆகி பார்த்தீங்கன்னா அது மெஷ் ஆகும்போது அந்த இடையில வந்து ப்ரெஷர் டெவலப் ஆகும். அந்த ப்ரெஷர் டெவலப் ஆகிற மூலமாக வந்து என்ன பண்ணோம்னா ஆயில் வந்து அவுட்லெட்டுக்கு வந்து தள்ளப்படும் சரிங்களா. Oil enters the pump through the inlet port as the rotor lobes are moving out of the mesh சரிங்களா. இன்லெட் போட்டு வருது, ரோட்டார் லோப்ஸ் வந்து மூவிங் அவுட் ஆஃப் த மெஷ்ஷில் வந்து அவுட்டர் லோப்பில் வந்து மெஷ் ஆகுது சரிங்களா. த ஆயில் இஸ் தென் டிரான்ஸ்போர்ட்டட் ஃப்ரம் இன்லெட் டு த அவுட்லெட் ஆஃப் த பம்ப் டு ஸ்பேஷஸ் பிட்வீன் த ரோட்டார் லோப்ஸ் சரிங்களா. அப்படி வந்து இன்லெட்லேருந்து அவுட்லெட்டுக்கு வந்து அந்த ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, ரோட்டார் லோப்க்கு இடையில வந்து ஸ்பேஸ் இருக்குல்ல, அந்த ஸ்பேஸில் தான் வந்து தள்ளப்பட்டு அவுட்லெட்டுக்கு போகுது. ரொட்டேஷன் ரெடியூசஸ் த கிளியரன்ஸ் பிட்வீன் லோப்ஸ். ரொட்டேஷன் ஆகிறதுனால வந்து இந்த லோப்ஸுக்கு இடையே உள்ள கிளியரன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது சரிங்களா, கம்மியாகுது. When the oil discharged under pressure as the lobes of the rotor move into the mesh outlet port சரிங்களா. அண்டர் ப்ரெஷரில் வந்து ரொட்டேட் ஆகிறதுனால அண்டர் ப்ரெஷரில் அந்த ஆயில்லாம் வந்து அவுட்லெட் போர்ட்டுக்கு தள்ளப்படுது. இன்னும் this type of pump is about 25% more efficient. கியர் பம்போட வந்து இது வந்து 25% வந்து மோர் எஃபிஷியண்ட்டாக இருக்குங்கிறாங்க சரிங்களா. அது வந்து காம்பேக்டாக இருக்குங்கிறாங்க, கியர் பம்போட காம்பேக்டாக இருக்குங்கிறாங்க. அது மாதிரி நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணுது, ரன்னிங் ஆகும்போது நாய்ஸை ரெடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறாங்க. இது வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குங்கிறாங்க. ரோட்டார் பம்புங்கிறது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தது வந்து ஒரு ரிவ்யூ கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவீங்க, வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஆயில் ஃபில்டர்னா என்ன சொல்லுவீங்க, கேட்ரிட்ஜ் டைப், ஹெச் டைப் ரெண்டு பார்த்தோம். கேட்ரிட்ஜ் டைப், ஹெச் டைப். அப்புறம் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஆயில் பம்ப்னா வந்து டக்குன்னு சொல்லிடுவீங்க, கியர் பம்ப், ரோட்டார் பம்ப் சரிங்களா. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் யூனிட் வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சு. நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நோட்ஸ் எடுத்து வச்சுட்டிங்கன்னா தான் வந்து இனிமேல் வந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்குலாம் வந்து உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அசைன்மெண்ட்ஸ் மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா
உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். எந்த டாப்பிக்லேருந்து வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்டாலும் வந்து உங்களால் வந்து ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ண முடியும். இதான் வந்து ஃபஸ்ட் யூனிட்டோட கம்ப்ளீஷன். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த கிளாஸஸ்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திரும்ப திரும்ப வந்து அந்த வீடியோலாம் வந்து பாருங்கள். நோட்ஸ் எடுத்து வச்சுட்டிங்கன்னா வந்து திரும்ப அந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் மைண்ட்லேயே ஸ்டோர் ஆகிடும். எப்போனாலும் அந்த நோட்டை வந்து நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். தேங்க்யூ.